மதுரை வாடிப்பட்டி அருகே விராலிப்பட்டியில் மீனாட்சிபுரம் கிராமம் அமைந்துள்ளது. காப்பு காடுகளுக்கு உரிய சட்டத்தை பயன்படுத்தி சிறுமலை அடர்ந்து படர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய காட்டின் நடுவே அமைந்துள்ள மீனாட்சிபுரத்தில் நுழைவதையும் விவசாயம் செய்வதையும் தடை செய்து அப்பகுதி வாழ் மக்களை தொடர்ச்சியாக வெளியேற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் வனத்துறையை கண்டு தலைமுறையாக அங்கு வாழ்ந்த மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மீனாட்சிபுரம் கிராமத்தில் வசித்து வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு 7வது மாதத்தில் வளைகாப்பை நடத்தி முடித்த பின்னர் அந்த பெண்ணை மலையிலிருந்து கீழே கூட்டி போய்விடுவார்கள். திண்டுக்கல்லில் உள்ள மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் கிராமத்திற்கு வர முடியும். கிராமத்தில் எந்த மருத்துவ வசதியும் இல்லை என்பதே இந்த பழக்கத்திற்கு காரணமாம். அவசர ஆத்திரத்திற்கு விரைந்து செல்வதற்கு நல்ல சாலை வசதி இந்த கிராமத்தில் கிடையாது. இந்த கிராமத்தில் கடந்த 25 வருடமாக ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. மீனாட்சிபுரம் பகுதியில் 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்ட துவக்க பள்ளியும் தற்பொழுது மூடப்பட்டு மாணவர்கள் கல்வி கற்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பழமையான கட்டிடத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கியும் வனத்துறை அதற்கு அனுமதி வழங்காததால் கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2023ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றால் மலையிலிருந்து கீழே இறங்கி விடுதியில்தான் தங்கி படிக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது. கொத்து கொத்தாக பழங்குடி மக்கள் தங்களது பிள்ளைகளை மலையிலிருந்து கீழே இறங்கி கொண்டு போய் விடுதியில் தங்க வைத்து வருகிறார்கள். பிஞ்சு குழந்தைகள் தாய் தந்தையை பிரிந்து விடுதியில் சிறு வயதிலிருந்தே படிக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கண்ட பள்ளி கட்டமைக்கும் பொழுது இங்கு உண்டு உறைவிட பள்ளி அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தும் தற்பொழுது வரை அரசு செவிசாய்க்கவில்லை என்பதே அந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்பிரச்சனையில் தலையிட்டு கிராமத்தின் வாழ்வுரிமையை காக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ரோட்டு வசதிங்கிறது இல்லை சார். யாருமே டிபார்ட்மெண்ட்டில் கவனிக்க மாட்டாங்க சார். ஓட்டு வாங்குறாங்க, அவன்ட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ஒரு ரேஷன் அரிசியாவது ஒன்று கொடுக்குறாங்க. இதே உண்மை. இந்த சின்னமலை பள்ளிக்கூடம் போகணும்னா கூட தூரம் போகணும், முடியல. ரோட்டு வசதியில் வந்து வண்டி வாசி போனால் தான் சார் போக முடியும், அப்படி போக முடியாது சார். ரோடு வசதி எதுவுமே இல்லை, பள்ளிக்கூட வசதி இல்லை. முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. அது ரொம்ப டேமேஜாக கிடக்கு. நான் 2 பிள்ளைய வச்சுருக்கேன். பாப்பாங்களை பண்ணி ஹாஸ்டலில் தான் சேர்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த வசதியுமே இல்லை, ஆஸ்பத்திரி வசதி இல்லை. எது ஆத்திர அவசரம்னாலும் கீழே தான் கொண்டுக்கிட்டு போகணும். எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்ந்துக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கோம். இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் நடந்து தான் போய் பஸ் ஏறணும். இங்கேருந்து ஒரு தாய்மார்களுக்கு வந்து ஒரு முடியாமல் போச்சு, அது போச்சு, அரிசி நடி கொண்டு போய் திண்டுக்கல் சேர்க்கணும்னா ஒன்றுமே பண்ண முடியல.